பாண்டியன் உள்ளே வராரு. அதை பார்த்துட்டு என்னடா என்ன ஆச்சு திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே, வேற எதுக்கு சாப்பிட தான் வந்தேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஓ அப்படியா, சரி சரி வா வா போய் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. உடனே பார்த்துட்டு ஐயோ இவங்க இருக்காங்களா அப்படின்னோடனே, வாடா அதான் ரெடியாக இருக்குல்ல சமையல் வா சாப்பிட்லாம் அப்படின்னு. ஐயோ நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாரு. இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க நம்ம நிலாவும். அதுக்கப்புறம் பல்லவனும் அடுத்து பல்லவன் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க. நீ பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க நிலா. இவர் எப்போவுமே இப்படி தானா? ஆமாம், ஏதாவது தப்பு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அண்ணன் இருக்கவே மாட்டார், அப்படியே ஒரே ஓடியே போயிடுவார். இவர் எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பல்லவன் யோசிக்கிறாங்க. நம்ம சாரி கேட்கலான்னு நினச்சோம், ஆனால் சாரி கேட்கவே முடியலையே, எப்படி கேட்கலாம்? கிஃப்ட் வாங்கி கொடுத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே இருக்காங்க. அப்போ கிஃப்ட் எடுத்துகிட்டு நிலா கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு தான் கிஃப்ட்டு அப்படின்னோடனே, இவன் எப்போவுமே இப்படி தாங்க, ஏதாவது தப்பு பட்டா சாரி கேட்க கிஃப்ட் வாங்கி கொடுத்து சமாளிச்சிடுவான். இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு நிலா பார்க்குறாங்க. அப்படியே கிஃப்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வாங்கி அதை பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு கப்பு இருக்குது. என்ன இது கப்பு இருக்குது அப்படின்னோடனே, இந்த கப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா அப்படின்றாங்க. சாரிங்க, இதுக்கப்புறம் இப்படிலாம் பேசவே மாட்டேன், மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியாமல் தாங்க பேசிட்டேன், நான் உங்களை சத்தியமாக பேசலைங்க, இவங்க யாரும் என்னை எழுப்பிட்டாங்கன்னு நினச்சிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன். அப்போ கூட மற்றவங்களையும் பேசக்கூடாதுல்ல, சாரிங்க சத்தியமாக இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பேச மாட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. சரி சரி நான் மன்னிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாருமே சிரிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நிலாக்கு. உண்மையிலேயே உங்கள் ஃபேமிலி ரொம்ப வித்தியாசமான ஃபேமிலிங்க, உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்க, உண்மையிலேயே பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட சொல்கிறாங்க நிலா. நிஜமாக சொல்கிறீங்க, அப்போது இந்த ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கேங்க, அவங்க தம்பிங்க கூட இந்த அளவுலாம் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல, ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்க, ஆனால் எல்லாருமே ஜென்ஸாக இருக்காங்கன்னு ரொம்ப பயந்தேங்க, ஆனால் பழகும் போது தான் தெரியுது நீங்களாம் எவ்வளோ க்யூட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல சோழனுக்கு. உண்மையிலேயே இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ நிலா கண்டிப்பாக இங்கே தங்கிடுவா, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. இங்கே சரண்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா பார்த்தீங்களா, பார்த்தேன் நிலா உங்ககிட்ட நல்லா பேசுகிறாளே, 2 பேரும் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்களே, பரவாயில்லையே அப்படின்னோன்னா, அண்ணன் உங்களுக்கு தெரியுமா நிலாவும் நானும், என்னடா சொல்கிற, நீயும் நிலாவும் விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் அப்போலேருந்து விரும்பி தானே இருக்கேன், நிலா தானே ஒத்து வர மாட்டேங்கிறா, இப்போ நிலாவும் என்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டே நீ சொல்லதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா, உங்ககிட்ட பேசினா உன்னை விரும்புகிறான்னு அர்த்தமா? இந்த கதையெல்லாம் விடாத, இந்த மாதிரி கதை விட்டு என்னை ஏமாற்றிட்டு இந்த மறுபடியெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அண்ணன் நம்பினேன் ப்ளீஸ்ண்ணே, இன்னும் கொஞ்ச நாள் தானே, எப்படியாவது நிலாவை இங்கே தங்க வச்சிட்டா சீக்கிரமாகவே நிலா என்னை புரிஞ்சுப்பானே, அதுக்கப்புறம் என்ன நானும் நிலா விரும்ப ஆரம்பிச்சிட்டா, நிலா இங்கே தானே இருப்பா, அதுக்கு தானே சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தணும். சரிடா உன் மனசு படி நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்து இங்கே உண்மையிலேயே சோழன் சொன்ன மாதிரி நிலாவும் சோழனும் ஒன்றா வாழ ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சேரன். இங்கே என்ன பண்ணுறாங்க, நிலா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசனை பண்ணுறாங்க. என்னங்க என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை எங்கள் வீட்டில் போய் சர்டிஃபிகேட் கேட்க முடியாது, ஆனால் நான் படித்த காலேஜில் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கலாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காங்க, அவகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவள் சொன்னால் இந்த மாதிரி நீ காப்பி வாங்கிக்கலாம் படித்த சர்டிஃபிகேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் போய் பார்க்கலான்னு இருக்கேங்க, எங்கள் ப்ளீஸுங்க என்னை காலேஜ் கூட்டிகிட்டு போக முடியுமா, படித்த காலேஜ் ஏங்க, ஏற்கனவே உங்கள் ஊருக்கு போனால் பெரிய பிரச்சனை இது, திரும்பி வந்திருக்கோம், மறுபடியும் அங்கே போக சொல்கிறீங்களாங்க, இதெல்லாம் நடக்குமாங்க, எங்கள் ப்ளீஸுங்க, எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா தானே பிரச்சனை, நான் ஊருக்கு கூப்பிட்றேன், ப்ளீஸுங்க அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது, நீங்கள் தானே சொன்னீங்க, அது இருந்தால் ஈஸியாக எனக்கு கிடச்சிருங்க, ஏன்னா ஐடி ப்ரூஃப் வந்துடும்ல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோழன்